ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனுஷி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வீடியோவை பண்ண முடியல, டைம் இருந்ததில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சாரி எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களா, எனக்கு ஃபுல்லு தலை நோவு, மைக்ரோன் இருக்குது எனக்கு ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு அந்த தலைநோவு வந்தாவே என்னால் எதுவும் வேலையே செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஃபுல் ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கும். அதனால தான் காலையிலேருந்து நான் ஒன்றும் பண்ணல. பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன நடக்குது, என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்களான்னா ப்ரெட்டு சாண்ட்விச் செய்யலான்னு இருக்கிறேன். எக்கு ப்ரெட்டு. அதில் ஒரு தவாவில் வெண்ணெய் தடவி 4 ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே தவாவில் ஆம்லேட் போட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி 2 எக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கின்னு அதை தவாவில் சேர்த்துக்கலாம். அப்படியே தவாவில் போட்டு நல்லா எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு போட்டுக்கணும். ப்ரெட்டு சேர்த்துக்கின்னு 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திங்களான்னா அந்த பக்கம் ஒரு திருப்பி போடுங்க, இந்த பக்கம் திருப்பி போட்டால் ஆய போச்சு. எக் ப்ரெட் ரோஸ்ட்டு செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். பார்த்தா சோகமாக சாப்பிட்டுன்னு இருக்கிறா. வீடியோ பண்ணின்னு இருக்கிறான்ட்டு அவளுக்கு கோவம். அவள் என்ன கோவத்தில் இருக்காளோ தெரியல. சாண்ட்விச் சாப்பிட்டுன்னு இருக்கான், நானும் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் மாத்திரம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எமர்ஜென்சிக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே சாண்ட்விச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இப்போ தான் நான் வந்தேன். சாதனா என்னென்ன பண்ண வச்சுருக்கா பாருங்க. ஓகேயா, வீடு எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் கூட க்ளீனே பண்ணல, ரூம் கூட க்ளீன் பண்ணல. காட்டுருவாங்க. பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்கு பாருங்கள். ரூம் இதுதான் ரூமு. பார்த்தீங்களா ரூம் எப்படி வச்சுருக்கான்ட்டு. துணி மேக்கப் செட்டு, மேக்கப் பாக்ஸு எல்லாம் அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கா. இது துவைக்கிறது துணி வாஷ் பண்ணுறது எப்படி பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். இதெல்லாம் அவள் கையிலே நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இப்போ நாம்ளே வேலைக்கு போயிட்டு சுஸ்தாக வரோம். இந்த மாதிரி பார்த்தா கோவம் வருமா வராதா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோதான். ஓ கடவுளே. என்னடி அது? இதான் லட்டுன்னு சொன்னியா? நான் என்ன நினச்ச கூட காமி. ஆனால் இது முடிஞ்சு போவாதா? அது இல்லை, நான் ரியலாக கேட்குறேன், வீடியோ பிடிக்கிறதுக்காக கேட்கல. இது முடிஞ்சு போவாதா? அப்போ நான் வேஸ்ட்டு தான். ஆல்ரெடி ஒன்று உடஞ்சி போச்சு. எவ்வளோ இது? எப்படி வீடியோவில் வந்து திடீர்னு போகிறதில்ல ஆச்சா. நான் இத்தனால இந்த பெண்ணை நான் பார்க்கல. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? ஆல்ரெடி பென் வச்சிருப்பேன். எனக்கு பென் வாங்கிக்கினேன். பர்பிள் கலரா? இப்போ வாங்கிக்கின்னு இருக்குல்ல, இப்போ இது இருக்கும்போது அது என்ன? சரி, இப்போ ஆல்ரெடி பென் இருக்குதுல்ல, கிரீஷ்மா கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ என்ன திருப்பி ஒரு பெண்ணை வாங்கிக்கினேன்.
இந்த பென் நல்லா இருக்குன்ட்டு நான் சாவடிக்கிறேன். அத்தின் பெண்ணு வச்சுக்கின்னு ஒன்று ஒழுங்கா வச்சுட்டு என் காசு தான் வேஸ்ட் பண்ணுறேன். கம்மி எத்தின் பென் இருக்குதான்ட்டு பாரு. நீ 5 rupees பென் வாங்கி கொடுத்தா வேறவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 10 rupees பென் கிடைக்கும். என்ன சொல்ற? ஆனா அங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா? சரி சரி. ஆனா யூஸ் பண்ணிருப்பாங்க தானே. சரி காமி, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கலாம் எவ்வளோ பென் இருக்குதுன்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைப் உங்களுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோடி காமெடி காமெடி. சரி நான் டச் பண்ண மாட்டேன், ஒரு நிமிஷம் காமிக்கலாம் இரு. பா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பென்னு. இதில் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு சொல்கிறேன். இவ்வளோ பெண்ணு வச்சுக்கின்னு ஏமாற்றி என்கிட்ட நல்லா காசு வாங்கிக்கின்னு பெண்ணு வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன். அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கள்ளி எழுதாது பின்ன என்னத்துக்கு வச்சுனுக்குற? அதெல்லாம் குப்பை மாதிரி. இப்போ என்கிட்ட எழுதாத பாடி எடுத்துன்னு பாடி பார்ட்ஸ் அவங்க கிட்ட வாய்ப்பேன். என்னடி பாடி பார்ட்ஸ்? நான் அப்படியே குப்பை தொடுக்கலாம் தெரியாதோடு. சரி சரி சாப்பிடலாம் வா. அது கொஞ்சம் எடுத்து வச்சிரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்றைக்கான விலாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.